ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். சரி, நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னா, நம்ம ஒரு கேமாக இருந்தாலும் சரி, ஒரு வீடியோவாக இருந்தாலும் சரி, ஒரு மொபைலில் ஒரு ஷார்ட் வீடியோவாக இருந்தாலும் சரி தான், நம்ம ரெக்கார்ட் பண்ணாக்க ஒரு நல்ல ஆப்ஷன் எல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க. இப்போ தான் நல்ல ஆப்ஷன் கொண்டு வந்திருக்கேன், ஒரு ஒரு ஆப் கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஆப்பு. அது எப்படின்னா, நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்கள் மொபைலில் ஒரு ரெக்கார்ட் ஆப்ஷன் இருக்குன்னா, அதில் உங்களுக்கு எம்பி இழுக்குதோ ஜிபியாவோ போகுதோ அந்த மாதிரி கவலைப்பட வேண்டாம். இதில் நீங்கள் ரொம்ப நேரம் வச்சாதான் ஒரு ஜிபி 1 ஜிபி வரும் தவிர, சின்ன ஷார்ட் வீடியோத்துக்கெல்லாம் உங்களுக்கு கம்மியாக தான் ஜிபி எம்பி எல்லாம் இழுக்கும். பட் இதில் உங்களுக்கு 180க்கு சப்போர்ட் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். சரி, வீடியோக்குள்ள போக முன்னாடி இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிடுங்க, லைக்கும் போடுங்க, கமெண்ட்டும் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால், உங்களுக்கு ஏதாவது வீடியோ உங்களுக்கு போடணும்னா கண்டிப்பாக நான் வீடியோ போடுவேன். நன்றி, வணக்கம். வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஹலோ கைஸ், நம்ம வீடியோக்கு வந்துட்டோம். இதுல நீங்க நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த பிளே ஸ்டோர்ல போயிட்டு எக்ஸ் எக்ஸ் ரெக்கார்ட்னு ஒரு ஆப் இருக்கு. அதை நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். எங்க பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்க. முதல்ல பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டேன்னா சர்ச் ஆப்ஷன் மேல இருக்கும். சர்ச் ஆப்ஷன்ல போய் நீங்க எக்ஸ் ரெக்கார்ட்னு கொடுங்க. ஸ்பேஸ் பண்ணிட்டு, சாரி, ஸ்பேஸ் கொடுத்துட்டு ரெக்கார்ட் மேல வச்சு பாத்தீங்கன்னா எக்ஸ் ரெக்கார்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இஷ்டம்புல கொடுத்துருக்கோம். நிறைய கொடுத்துருப்பாங்க. சரியா, நிறைய கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு முதல்ல ஓப்பன் நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். பட் நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது, உங்களுக்கு எந்த ஆப் நீங்க யூஸ் பண்ணாலும் முக்கியமா நீங்க உங்களுக்கு ரேட்டிங் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, கமெண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, அந்த ஆப் பத்தி என்ன சொல்லியிருக்காங்க, டவுன்லோட்ஸ் எவ்வளவு பண்ணியிருக்காங்க, ரேட்டிங்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, அதை கண்டிப்பா நீங்க பார்க்கணும். இந்த ஆப்புக்கு நீங்க பாத்தீங்கன்னா 4.7 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க தாராளமா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் இதை ஓப்பன் பண்றேன், நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அது விளம்பரம் ஸ்டார்டிங்ல வந்துடும். நீங்க இது க்ளோஸ் கொடுத்துக்கோங்க. இதுல இப்ப நான் இந்த வீடியோ எனக்கு ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, சரியா, அதனால அது அப்படி காட்டும். உங்களுக்கு முதல் ஆப்ஷன் தான், உங்களுக்கு மேல பாருங்க. மேல உங்களுக்கு எக்ஸ் ரெக்கார்ட்னு ஒரு விளம்பரம் போட்டுருக்கும். ஏன்னா இது பே பண்ணி அன்லாக் நீங்க நிறைய பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு ஸ்டோரேஜ் இருக்குன்னு பார்க்கலாம். கேமரா, பெயிண்டிங்னா எந்த மாதிரினா, இப்போ நீங்க ஒரு ஒரு ஆப்ஷன் நீங்க எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை ரவுண்ட் சுற்றி போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நீங்க கேமரா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. கேமரா ஆப்ஷன் நீங்க செல்ஃபி எடுத்துக்கலாம். இது பிளஸ் ஐக்கான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ எனக்கு இந்த ரெண்டு ஆப்ஷனும் போட்டோவும் இந்த பிளஸ் ஐக்கான் ஏன் ஒர்க் ஆகலைன்னா, எனக்கு இப்போ ஒரு வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கிறதுனால எனக்கு ப்ளே ஆகல. அப்புறம் பென்சில் ஐக்கான் இருக்குல்ல, இந்த பென்சில் ஐக்கான் நீங்க என்ன பார்த்தீங்கன்னா, நீங்களே எடிட்டிங் பண்ணிக்கலாம். எடிட்டிங் வீடியோ இருக்கு. மெர்ஜ் வீடியோ போட்டோ எடிட்டிங் தான் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஒரு வீடியோல நீங்க மெர்ஜ் பண்ணி போட்டோ மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வீடியோ கம்ப்ரஷர்னா, ஒரு வீடியோ 1 GB இருந்துச்சுன்னா, இந்த 1 GB நீங்க ரொம்ப ஷார்ட் ஆக்கலாம். ஒரு 500 MB ஆக்கலாம், 700 MB ஆக்கலாம், 400 MB ஆக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் தான் வீடியோ கம்ப்ரஷன். இப்போ எடிட்டிங் போட்டோனா, ஒரு போட்டோ, ஒரு மியூசிக், இதை வச்சு நீங்க எடிட் பண்றதா எடிட்டிங் போட்டோ, சரியா. அப்புறம் இதெல்லாம் ஆட்ஸ் தான், சரியா. ஃபைல் மேனேஜரு, அதர்ஸ் கிரியேட் ஆப்னா ஏதோ அவங்க ஆட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அவங்க சொந்த ஆட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்க அதில் விருப்பம் என்ன டவுன்லோட் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா. செட்டிங்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா ஆடியோ செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. வீடியோ செட்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா 720p கொடுத்துருக்காங்க, ஆட்டோ கொடுத்துருக்காங்க. நீங்க ப்ரெஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அது ஆல்ரெடி ரெக்கார்ட் போயிட்டு தான் நான் பார்க்க முடியல. பட் அடுத்த வீடியோ நான் போடுறேன். இது உங்களுக்கு என்னன்னா, உங்களுக்கு இந்த சரிச்சு பார்க்கணுமா இல்லை நிமித்து பார்க்கணுமா, இந்த மாதிரி பிளாட்டினமா, இந்த மாதிரி பார்க்கணுமா, சேவ் லொக்கேஷன்னா உங்களுக்கு மெமரியில் ஸ்டோர் பண்ணணுமா, இன்டர்நெட் ஸ்டோர் பண்ணலாமா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வீடியோ செக்மெண்ட் சைஸும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ சைஸில் உங்களுக்கு வீடியோ சப்போர்ட் ஆகணும் அதுவுமே கொடுத்துருக்காங்க. ரிப்பேர் சிஸ்டம் கொஸ்டின், உங்களுக்கு ஏதாவது ரிப்பேர் ஆனால் அதை ரிப்பேர் பண்ணிக்கலாமா, நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ரெக்கார்டு மோட், எந்த ரெக்கார்டில் உங்களுக்கு மோட் பண்ணணும், நான் நார்மல் மோடில் வச்சுருக்கேன். உங்களுக்கு வீடியோ ப்ரெஸ் பண்ணப்போ உங்களுக்கு எந்த செகண்ட்ல பண்ணணும், ஏன்னா 3 செகண்ட் கொடுத்துருக்கேன். அப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் ஆட்டோமேட்டிக் எடுத்துக்கிறோம். ஹைட் ரெக்கார்ட் சேவ் த விண்டோ, உங்களுக்கு ஹைடு பண்ணி ரெக்கார்டு பண்ணாம இருக்கிறது அப்படியே சைட்ல விண்டோல மட்டும் காட்டும். சேவ் த விண்டோ, அதுனா நீங்க ப்ரோ வெர்ஷன், நீங்க ஆல்ரெடி பே பண்ணி தான் அது வாங்கணும்.
அப்புறம் வந்து கைடு ஃபால் ஃபெட்டிங் பல்ட்ரிங் ரெக்கார்டிங். இந்த மாதிரி ஹைடு பண்ணி யாருக்கு தெரியாத அளவு ரெக்கார்ட் பண்ற அந்த ஆப்ஷன் இது. அப்புறம் வந்து அதான் கொடுத்துருவோம், யாரும் தெரியாத அளவுக்கு ஒரு ஒரு விஷயம் ஒரு ஆள் தப்பு பண்றாங்கன்னா, இப்போ எங்ககிட்ட ஒரு ஆள் பேசுறாங்க, நான் அவங்ககிட்ட அந்த மாதிரி பேச மாட்டாங்க, இன்னொருட்ட இந்த மாதிரி பேசுவாங்க. இப்போ இவங்க வந்து ரெக்கார்ட் பண்ண மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிக்கலாம். ஷேக் ஃபோன் த ஸ்டாப் த ரெக்கார்ட், இது நான் எனபிள் பண்ணல, டிசபிள் தான் பண்ணிருக்கேன். கீப் த ரெக்கார்ட் த ஸ்கிரீன் ஆஃப், இந்த மாதிரி ஆப்ஷன்னா கீப் த உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகும்போது லைட்லாம் ஆன் ஆகும், அந்த மாதிரி ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அப்புறம் கேமரா கொடுத்துருக்காங்க, ஸ்க்ரீனர் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் கொடுத்துருக்காங்க, டச் ஷோ டச் கொடுத்துருக்காங்க. கேமரானா உங்களுக்கு கேமரா ஆன் பண்ணும். அப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் அந்த மாதிரி பண்ணிக்கலாம், பெயிண்டிங் ப்ரஷிங் பண்ணிக்கலாம், நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டைமிங் ரெக்கார்ட் கொடுத்துருக்காங்க, வாய்ஸ் சேஞ்ச் ரெக்கார்ட் கொடுத்துருக்காங்க, வேற லெவலில் இருக்குங்க. வாய்ஸ் சேஞ்சிங்னா பயங்கரமா இருக்கும். இப்போ உங்க வாய்ஸ் இன்னொரு ஆள் வச்சு வாய்ஸ் மாதிரி பண்ணிக்கலாம், ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எவ்வளோ வேஸ்ட் கேட்டுச்சுன்னா அது பண்ணிக்கலாம். கிரியேட் ஷார்ட்கட் பார்த்தீங்களா, அதோட பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து லாங்குவேஜ் ஆட்டோவா எந்த இதில் வச்சுக்கலாம், உங்களுக்கு லாங்குவேஜ் போட்டிருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு ட்விட்டரில் அதிலே போட்டிருக்கோம், இது எப்படிலாம் யூஸ் பண்ணணும், நீங்கள் அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபீட்பேக், இது நீங்கள் யூஸ் பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துக்கலாம். ரிப்போர்ட்டு பக்கு, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா பக்கா அதை போய் செக் பண்ணி பாருங்க. அதில் உங்களுக்கு ஏதாவது தகவல் இந்த மாதிரி விஷயம் இப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அது சொல்லுவேன். ஷேர்னா உங்களுக்கு யாருக்கா ஷேர் பண்ணிக்கலாம். ஜாயின் எஸ்ட் கம்யூனிஸ்ட் பண்ணிக்கலாம். பிரைவேட் பாலிசி, நிறைய விஷயங்கள் இருக்கு பாருங்க. அவ்வளோதான் இந்த வீடியோவில் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம புதுசாக ஒன்று பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் புதுசாக பார்க்கலாம்.